வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது ஜேடி கமெண்ட்ரி. அண்ட் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் இந்த ரெண்டு படத்தையுமே வந்து 7 மாதம் 8 மாதம் கிட்ட டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே May 1, 2026 ரிலீஸ் ஆக வேண்டியது. அதை தூக்கி December 18, 2026 போட்டிருக்காங்க. அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் அதே May 2027 தான் ரிலீஸ் ஆக வேண்டியது. அதை தூக்கி December 2027 போட்டிருக்காங்க. ஸோ ஏன் இவ்வளோ பெரிய டிலேன்னு தெரில. ஸோ மே மாதத்துலேயே கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் வருது. ஸோ அந்த வகையில் அதனால டிலே பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து மேபி சீக்ரெட் வார்ஸ் வந்து பெரிய கதை, அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகலாம். பட் டூம்ஸ்டே வந்து கதை நமக்கு தெரியாது. ஸோ அதுவும் மேபி டூமோட ஆரிஜின் சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய கதையாக இருக்கிறதுனால அதை ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு டைம் எடுக்கலாம் போல இருக்குது. ஸோ அந்த வகையில் ரெண்டு படத்துமே வந்து 7-8 மாதம் கிட்ட டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோமா கேட்டிங்கன்னா இல்லை, இந்த வீடியோவில் வந்து வேறு டாபிக் தான் பேச போகிறோம். இந்த டிலே நியூஸ்க்கு 2 நாள் முன்னாடி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த ரெண்டு படத்துக்கும் வந்து ஃபஸ்ட் லுக் விட்டுருந்தாங்க. வெல் அதுதான் அஃபீஷியல் ஃபஸ்ட் லுக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு டீஸ் மாதிரி விட்டுருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட் லுக்கு. ஸ்பைடர்மேன் விடுங்க, இந்த சைட் டூமை பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்க லுக்கு. ஸோ இதுதான் அஃபீஷியல் டூமோட காஸ்டியூம் நினைக்கிறேன். ஸோ இன்னும் மார்வல் கன்ஃபார்ம் பண்ணல ஆர்டிஜே டூமா எந்த அட்டையரில் அப்பேர் ஆக போகிறாருன்னு. பட் இதுதான் டூம்ஸ்டேயோட ஃபஸ்ட் லுக்காக விட்டுருக்காங்க. வெல் காமிக் ஆக்யூரேட்டாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம மார்வல் வில்லன்ஸ்க்கு காமிக் ஆக்யூரேட்டாக ஃபஸ்ட் டைம் கொடுத்த சுட்டுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்குது. இல்லை லோக்கிக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டூமுக்கு தான் லிட்டரலி காமிக்லேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அந்த க்ளோக்காக இருக்கட்டும், அவர் போட்டிருக்க அந்த ஹுட்டு மாஸ்க்கை கூட அப்படியே காமிக்லேருந்து அப்படியே உருவி எடுத்துருக்காங்க. இல்லை அதை பாராட்டியே ஆகணும். ஸோ இது கொஞ்ச நாள் முன்னாடி ஆர்டிஜே வந்து ஒரு மசில் சூட் போட்டு ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மசில் சூட் தான் போட்டிருப்பாரு. எதுக்கு மசில் சூட் போட்டிருக்காருன்னு சத்தியமாக ஐடியாவே இல்லை. ஸோ மசில் சூட் எதுக்கு போடுவாங்கன்னா, இப்போ மசில் சூட் போட்டு நம்ம ஏதாவது ஒரு ஷர்ட்டோ போட்டால் பல்காக தெரியும். ஸோ அதுக்காக தான் போட்டிருப்பாங்க. பட் ஆர்டிஜே வந்து இந்த ஃபஸ்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஆர்டிஜே கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ராயிங் இல்லை ஒரு கான்செப்ட் ஆர்ட் மாதிரி தான். ஸோ இந்த கான்செப்ட் ஆர்ட் இந்த ஃபஸ்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா டூம் வந்து ஆர்மர் தான் போட்டிருக்காரு, ஒரு மெடிவல் ஆர்மர் ஸ்டைலில் தான் போட்டிருக்காரு. பட் அந்த ஃபோட்டோவில் ஆர்டிஜே வந்து மசில் சூட் போட்டிருக்காரு. ஸோ அந்த ஆர்மருக்கும் மசில் சூட்டுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. இல்லை ஆர்மர் போட்டால் அப்புறம் மசில் சூட்டே தேவையில்லையே, எதுக்கு அப்புறம் மசில் சூட் போடணும்? இல்லை ஆர்டிஜேக்கு வந்து 60 வயசு ஆகுது. ஸோ 60 வயசில் மசில்லாம் பில்ட் பண்ண முடியாது, அதனால மசில் சூட் போட்டிருக்கலாம். ஸோ ஆர்மருக்கும் மசில் சூட்டுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. இந்த மசில் சூட்டை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இல்லை ஒருவேளை டூமுக்கு வந்து நானோடெக் ஆர்மர் கொடுத்துருவாங்களோ, அவெஞ்சர்ஸ் என்கேம் மாதிரி இன்ஃபினிட்டி வார் மாதிரி அவர் உடம்புலேருந்து அப்படியே அந்த ஆர்மர் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆர்மர் டூமுக்கு கொடுத்துருவாங்களான்னு யோசித்தாங்க. நானும் அப்போ தான் யோசித்தேன், அப்படி மட்டும் டூமுக்கு கொடுத்தா சத்தியமாக சூட்டே ஆகாது. ஸோ டூம் பார்த்திங்கனாலே அந்த மெடிவல் ஆர்மர் அந்த க்ரீன் கலர் க்ளோக் போட்டால் தான் டூம்னே சொல்லுவாங்க. ஸோ டூமுக்கு மட்டும் நானோடெக் ஆர்மர் கொடுத்தா அது வந்து உண்மையாக சூட் ஆகாது. வெல் டூமும் அயன்மேன் மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் சயின்டிஸ்ட் தான். பட் நானோடெக் வந்து டூமுக்கு சூட் ஆகாது. ஏன்னா டூம் மாஸ்க்கே வந்து அந்த மாஸ்க்கு ஹீட்டோடு எடுத்து அவர் மூஞ்சியில் அப்படியே ஃப்யூஸ் பண்ணியிருப்பார் அந்த மாஸ்க்கை. ஸோ அந்த நானோடெக் கொடுத்தா உண்மையாக சூட் ஆகாது டூமுக்கு. பட் இது ரொம்ப ஓல்ட் அண்ட் மெடிவலாக இருக்குது. படத்தில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். பட் மாடர்னைஸ் பண்ணால் நல்லா இருக்குமான்னு தெரில. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டூமுமே வந்து மெடிவல் லுக்கில் தான் இருந்திருப்பார். ஃபோர்ட்நைட்டில் வந்து அந்த டாக்டர் டூம் மட்டும் கொஞ்சம் மாடர்னைஸ் செய்யப்பட்டிருப்பார். பட் இந்த டூம் இது வரைக்கும் நம்ம பார்த்த காமிக்காக இருக்கட்டும், எல்லாம் படத்தில் கூட ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படத்தில் டூம் வந்திருப்பார். ஸோ அவர்லாம் கூட மெடிவல் லுக்கில் தான் இருந்திருப்பார். ஸோ மெடிவல் லுக்கு தான் டூமுக்கு சூட் ஆகும். எங்கள் மாடர்னைஸ் பண்ணால் அதை கரெக்டாக பண்ணணும், கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் டூமுக்கு சூட் ஆகும். மாடர்னைஸ் பண்ணுறேன்னு மட்டும் சொதப்பி விட்டால் சத்தியமாக சூட்டே ஆகாது. அவங்க கரெக்டாக பண்ணால் டூமுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த லுக்கே வந்து டூமுக்கு பக்காவாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டால் அந்த வகையில் உங்களுக்கு டூமுக்கு எந்த லுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கம்மிங் டு ஸ்பைடர்மேன் ஃபர்ஸ்ட் லுக். ஸோ இந்த ஷூட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹோம் கம்மிங் எண்டிங்லேயே பார்த்துருப்போம். ஸோ அது வந்து இருட்டில் தான் நடந்திருக்கும். இப்போ வந்து பிரைட்டாக வெளிச்சமாக காட்டுறாங்க. ஸோ எனக்கு இந்த ஸ்பைடர்மேனை பார்த்தோன்னே டக்குன்னு என் மைண்டில் வந்துட்டு
டிஸ்னி சேனலில் வந்து அல்டிமேட் ஸ்பைடர்மேன் ஒரு டிவி ஷோ போடுவாங்க. ஸோ அதில் வர அதே ஸ்பைடர்மேன், அந்த மாஸ்காக இருக்கட்டும், பாடி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், கம்பேர் பண்ணி பார்த்தா அதே ஸ்பைடர்மேன் மாதிரியே இருக்கார் இவர். ஸோ ஸ்பைடர்மேனோட சூட்டும் உண்மையாக கிளாசிக்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பைடர்மேன் சூட்ஸ்லாம் ரொம்ப வந்து மாடர்னைஸ் செய்யப்பட்டு லைக் டெக்னாலஜிக்கலாக இருக்கும். பட் இந்த ஸ்பைடர்மேன் சூட் அவரே க்ரியேட் பண்ணதுனால கிளாசிக்காக இருக்குது. இதே படத்தில் கொண்டு வந்தால் அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த 2 பேருக்குமே ஃபஸ்ட் லுக் வெறித்தனமாக இருந்தது. இதே படத்தில் கொண்டு வந்தால் அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஃபஸ்ட் லுக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.